வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி டேஸ்டியான ஹெல்த்தியான லஞ்ச் ரெசிபி பார்க்கலாம். வெள்ளை காராமணி கத்திரிக்காய் காரக்குழம்பு, பீட்ரூட் பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ முதல் நாள் நைட்டே நான் ஒரு 1/2 கப் வெள்ளை காராமணி ஊற வச்சுருந்தேங்க. அது ஒரு சின்ன குக்கரில் போட்டுட்டு ஊற்றி அடுப்பில் வச்சுட்டு வெயிட் போட்டு 2 சவுண்டு வந்து இறக்கி வச்சிடலாங்க. இந்த போல் அழுத்தி பார்த்தா நல்லா அழுந்தணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வேக வச்சு இறக்கி வச்சுக்கலாம். இப்போ புளி ஒரு லெமன் சைஸ் அளவு எடுத்து கிண்ணத்தில் போட்டு தண்ணி ஊற்றி உப்பு கொஞ்சமாக போட்டுட்டு ஊற வச்சுக்கலாங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம் தூள் உரித்து வச்சுக்கலாம். தக்காளி 1, சின்ன வெங்காயமும் பூண்டும் நசுக்கி எடுத்து வச்சிடலாங்க. கூடவே கருவேப்பிலை, கத்திரிக்காய் இருந்தது அதையும் 2 அரைஞ்சி எடுத்து வச்சுட்டேங்க. இப்போது தேங்காய் ஒரு 4 ஸ்பூன் துருவி வச்சுக்கலாம். கசகசா 1/2 டீஸ்பூன், சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன். இதெல்லாம் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாங்க. இது போல் அரைச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ புளியை நம்ம நல்லா கரைச்சி ஒரு டம்ளர் அளவு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு இதில் நல்லெண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிடலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நசுக்கி வச்ச பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடலாங்க. இது வதங்கின பிறகு நம்ம முழுசாக தூள் உரிச்சு வச்சுருக்கிற வெங்காயம் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியும் போட்டுட்டு வதக்கிடலாங்க. கத்திரிக்காய் இதையும் கூடவே ஆட் பண்ணிடலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், தேவைப்படுகிற குழம்பு மிளகாய்த்தூள் இதில் ஆட் பண்ணிடலாம். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணாங்க. அதையும் போட்டு நல்லா இது போல் கலந்துடலாம். இப்போ கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணி இதில் ஊற்றிட்டு நல்லா கலந்துட்டு மூடி வச்சிடலாங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இப்போது பீட்ரூட் பொரியலுக்கு நான் பீட்ரூட் தோல் உரித்து இல்லை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. இப்போ நம்ம வேக வச்சுருந்த வெள்ளை காராமணி இதில் போட்டுடலாம். இதுவும் சேர்ந்து ஒரு கொதி வரட்டுங்க, மூடி வச்சிடலாம். ஒரு கொதி வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் ஊற்றி இதில் ஊற்றிடலாங்க. கசகசா, சோம்பு, தேங்காய் இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை இதில் ஊற்றிட்டு கலந்துட்டு அதுவும் ஒரு கொதி வந்து வரட்டுங்க, மூடி வச்சிடலாம். இதுக்கு நடுவில் நான் கட் பண்ணியிருந்த பீட்ரூட்டை ஒரு சின்ன குக்கரில் போட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கலாங்க. போட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் போட்டு 1/4 டம்ளருக்கு குறைச்சல தண்ணி ஊற்றி இதை போல் குலுக்கிட்டு மூடி வச்சிடலாம். அடுப்பில் வச்சு ஆவி வந்து வெயிட் போட்டு ஒரு சவுண்டு வந்து இறக்கி வச்சிடலாங்க. இந்த குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா டேஸ்டியான ஹெல்த்தியான வெள்ளை காராமணி கத்திரிக்காய் குழம்பு தயாராகிடுச்சுங்க. இறக்கி வச்சிடலாம். இப்போ வேக வச்சு இறக்கி வச்சுருந்த பீட்ரூட்டு நம்ம தாளிச்சிடலாங்க. அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு பெருங்காயம், கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிடலாம். கூடவே ஒரு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வறுத்துட்டு நம்ம வேக வச்சுருந்த பீட்ரூட் போட்டுடலாங்க. இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவு தேங்காய் கொஞ்சமாக திருவி மேலே அப்படியே தூவிட்டு கிளறிட்டு ஒரு 2 நிமிஷம் அடுப்புலேயே வச்சு இறக்கிடலாம். நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான பீட்ரூட் பொரியலும் தயாராகிடுச்சு. லஞ்சுக்கு இது போல் ஹெல்த்தியாகவும் நல்ல டேஸ்டாகவும் நம்ம குழம்பும் பொரியலும் செய்யலாங்க. நீங்களும் இந்த டேஸ்டியான ஹெல்த்தியான வெள்ளை காராமணி கத்திரிக்காய் குழம்பு, பீட்ரூட் பொரியல் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.